இந்த பேக்கும் அகைன் நான் சொல்கிறேன், நான் ஒரு ஒர்க் போடுறதுக்கு சீன் போடுறதுக்காக வச்சுருக்கேன். பேக் எவ்வளோ இருக்கும்? இட்ஸ் அரவுண்ட் a lakh. என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப். Darling Retail Kitchen Appliances up to 60% offer. MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. பார்த்தீங்கன்னா என் முடி எப்படி பறக்குது பாருங்க. செம்ம. இதுல ஏசி ஃபேன் ஒன்று வச்சிருக்கோம். ஏசி ஃபேனா? கூலிங்கா ஏசி மாதிரி ஜில்லுன்னு தண்ணி வரும். ஆமா, கண்ணெல்லாம் கலங்குது. இப்படி ஆன் பண்ணிட்டோம்னா இட் will get prepare. இது தொட்டு பாருங்க, செம்மையா சுடும். கரன்சியை வந்து கன்வெர்ட் பண்ண தெரியாது. ஏன்னா இவளுங்க வேற வீடியோ எடுத்துட்டு இருப்பாளுங்க. ஐயோ இந்த டைம் பார்த்து நம்ம மொக்கை ஆட கூட ஓகே பில்லுக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே போவேகளோ 45,000. And this is one Michael Kors ஓடது. இது வந்து Swarovski வந்துட்டு அரவுண்ட். ஸோ அப்பா இருந்து கரெக்டாக அப்போ தான் கொஞ்சம் ஒரு 6 months I was in so depressed. So my husband said, you go for ஒரு ட்ரிப் போ, நீ தனியாக போ, நீ இன்னும் லைஃப் இது வந்து ஒன்லி ஸ்பெசிஃபிக்கான கவுண்ட்ஸில் தான் இது வந்து மேக் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் இது வந்து லிப்ஸ்டிக் மாதிரி தெரியுது, ஆனால் இது ஒரு லிப் ஸ்க்ரப். இது லிப்ஸ்டிக் ஸ்க்ரப்பா? இது டூத் ப்ரஷ் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ இவ போற சீன் தாங்க முடியலையே அப்படின்றவங்களுக்குலாம் ஜெண்டு பாம் ஒரு டூத் ப்ரஷ் வச்சிருக்கேன். அது எப்படி பல்ல விளக்குறீங்க? இதுலயே வந்து எங்க அம்மாக்கே ஒரு நினைப்பு, எங்க அம்மா கருப்பா இருக்கனால எனக்கு எங்க அம்மாவை பிடிக்காதுன்னு அவன் எப்போ அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியவே தெரியல. இருக்கிற வரைக்கும் அது ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு 10 லட்சம் கிட்ட வருது உங்கள் ஹேண்ட்பேக் மட்டும். இட்ஸ் அரவுண்ட் உங்களுக்கு வந்துடும். மேம், ஒரு செலிபிரிட்டியோட ஹேண்ட்பேக் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஒரு டாக்டரோட ஹேண்ட்பேக் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில பேக்கை பார்த்துமே இருக்கும். பட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட பேக் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். அந்த பேக் நீங்கள் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே மேலே எடுத்து வச்சு டன் 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 டன். ஸோ என்ன பிராண்ட் இந்த ஹேண்ட்பேக்? அஃப்கோர்ஸ் முன்னாடி பார்த்தாவே தெரியும், இட்ஸ் LV லூயி விட்டான். நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்லேயே கீழே வந்து என்னை கழுவி ஊற்றுவாங்க, லூயி விட்டான் தான் இந்த மாதிரி வச்சுப்பாங்களா பேகு, நார்மல் பேக்கில் வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு. இந்த பேக்கும் அகைன் நான் சொல்கிறேன், நான் ஒரு ஒர்க் போடுறதுக்கு சீன் போடுறதுக்காக வச்சுருக்கேன். அப்சல்யூட்லி ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் தட். நான் வந்து ஏன் சீன் போடுறேன்னா, என்னோட கிளைண்ட்ஸ் தே வில் ஃபீல்ஸ் மீ இன்ஸ்பிரேஷன், சம்டைம்ஸ் ஃபீல்ஸ் மீ அக்கா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கேரி அவுட் பண்ணுறீங்க, இது மாதிரி நான் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃப்ளூன்சிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதில் இந்த ஒரு விஷயம் வந்து அப்சல்யூட்டாக நான் இது சீனாகவே சொல்லுவேன். நார்மலாக என்ன பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஒன் மோர் பேக். அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பை மாதிரி ஒன்று வச்சுருப்பேன், அதுவுமே ஒரு பேக் தான். பட் தட் இஸ் ஆல்சோ ஒரு பிராண்டு தான், மைக்கேல் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து நான் அவுட்லெட் மாலில் வாங்கினேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் மாலில். இன்னொரு பேக் வாங்கினேன், அது ஒரிஜினல் நம்மளை லூயி விட்டான் மால்லே நான் வாங்கியிருப்பேன். அதனால தான் நான் வீடியோஸுமே போடுவேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, டூப்ளிகேட் பேக்கை வாங்கிட்டு வந்துட்டு இப்படி மேலே வச்சுட்டு சீன் போடுறேன். நோ, ஐ ஹாவ் ஆல் மை ஆத்தென்டிகேஷன். என் பேக்குக்கான இதுவே நான் வச்சுருப்பேன். அகைன் அதான் சொன்னேன், என் லைஃப்பில் நான் எதெல்லாம் ஆசைப்பட்டேனோ அதை நானே ஓடி சம்பாரிச்சு இங்கே வாங்கி இப்படி வச்சுருக்கேன். So I'm feeling so proud about that. Very nice. இந்த பேக் எவ்வளோ இருக்கும்? It's around a lakh rupees. 1 lakh? 2 lakh. 2 lakh. அதுதான் சொன்னேன். கழுவி எங்கள் அம்மாட்டெலாம் நான் வந்து 1 மாதம் திட்டு வாங்கினேன், இதுக்கு கேவலமா. பட் சொல்லிட்டீங்களா 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு? பின்ன ஒரு சில பேர் வீட்டிலலாம் 2 லட்சம் ரூபாய் பேக் 2000 வாங்க. பட் என்னன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ சோஷியல் மீடியா எனக்கு மேலே செம்மையாக யூஸ் பண்ணுறாங்க. சொல்லி கொடுத்த நம்மளுக்கே தெரியல. எங்கள் அம்மா மெட்டா ஆகிக்கிட்டே கேட்குறாங்க என்ன விஷயம்னு. அப்படியே வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கேன் நான். என்ன லதா அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஷீஸ் டிப்பிக்கலி 9th standard ஸ்டூடெண்ட், ஸ்கூல் பாஸ்ட் அவுட், 10th standardல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஷீ நத்திங் அபவுட் த கேஜெட்ஸ். இப்போது எங்கள் அம்மாவுக்கு லூயி விட்டான்லேருந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் இப்போ ஒரு சினிமா நடிகைக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லாத்தையுமே எந்த இடத்துல நடந்தது தெரியுமா, இவங்க எந்த இடத்துல ஜுவல்லரி வாங்கினாங்க தெரியுமா, சீரியல் என்ன ஸ்டேட்டஸ் தெரியுமா, அவ்வளோத்தையும் அக்கு வேற ஆணி வேற ஏஐ வச்சு எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து போய் சொன்னேன்னா ஆமாம் கரெக்ட் தான். இது போஜனம் கிடைக்குமா? இல்லை, கஷ்டம். அதனால நம்ம போஜனத்துக்காக உண்மையை சொல்லிடுறது. ஸோ பேக்கை பார்த்தாச்சு, பயங்கரமாக இருக்குது. அப்படியே அந்த பேக்குள்ளே என்ன இருக்குது? வாட் இஸ் த ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ்? வாட்ஸ் இன்சைட் த ஹேண்ட்பேக்? இதில் வந்து மெயினாக இப்போ நான் கூட உங்களுக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஓ மை காட் ஐம் ஃபீலிங் ஸோ ஸ்வேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேன். ஆனால் இந்த ஃபேனை நான் காசு கொடுத்து வாங்கினேன்னு மட்டும் நினைக்காதீங்க.
இது வந்து ஒரு gift. கிஃப்டா? ஆமா. gift எப்படின்னா நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறோம், இன்டர்நேஷ்னல் கிளாஸ்லாம் எடுக்கிறோம்ல, அப்போ ஒரு பிள்ளை வந்துட்டு நான் ஒரு நார்மல் ஃபேன் நம்ம மேக்கப்புக்குன்னு வச்சுருந்தோமா, அது நான் ரொம்ப நேரம் இப்படியே ஆட்டிகிட்டே இருந்தேன். மேம் எவ்வளோ நேரம் மேம் அதை வச்சுருப்பீங்க, இந்தாங்க இதில் 100 ஸ்பீன் இருக்குது, நீங்கள் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஐயோ ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா என் முடி எப்படி பறக்குது பாருங்கள் ஒரு லெவல்லையும். இந்த ஃபேன் நம்ம ஊரில் இல்லை. நான் இதே மாதிரி தான் பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள் தான் நிறைய உங்ககிட்ட இருக்கு. நான் இந்த ஃபேனை பார்த்தோன்னே இதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை, வச்சுக்கோங்க மேம், ஏன் மேம் ஃபீல் பண்ணுறீங்க, அப்படியே இப்படி வாங்கி இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு. நல்ல ஸ்டூடெண்ட்டாக இல்லை இருக்கு. ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரியே கிடையாது. இந்த உலகம் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அழகான அன்பு இருக்குது. அந்த அன்பு தெரியாமல் நம்மளாம் வந்து அந்த ஊருக்காரனா அவன் இப்படி இருப்பான், இந்த ஊருக்காரனா அவன் எப்படி இருப்பான், கிடையவே கிடையாது. எவ்ரி ஒன் ஹாவ் அ ஹியூமன் கைண்ட் இன் இட். அது நம்ம பார்க்குறதே கிடையாது. அவங்க வந்து டிக்டாக் ஷாப்பில் வாங்கினாங்களாம். நம்ம ஊரில் டிக்டாக் இல்லையே. அவங்க ஊரில் டிக்டாக் தான் செம்ம பிஸ்னஸ் மலேசியாவில். such a brilliant fan. LED டிஸ்பிளேப்பா, இங்க பாருங்க. ஆமா, பர்சன்டேஜ்லாம் காட்டுது ஃபேன்ல. நானே இப்போதான் பார்க்குறேன் வாழ்க்கையில். செம்ம. இதுலேயே ஏசி ஃபேன் ஒன்று வச்சுருக்கோம். ஏசி ஃபேனா? காமிப்பா, அதுவுமே கிஃப்ட்டு. நான் இதை பார்த்து இதே மாதிரி தான் ஆன்னு போலந்தேன். அடுத்து அந்த பொண்ணு உங்களுக்கு ஏசி ஃபேன் இருக்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபேன் கிஃப்ட் பண்ணாங்க. மறுநாள் வந்து அதை காமிங்க, அதில் அப்படியே தண்ணி வரும், கூலர் ஏசி 4th லெவலில் அப்படியே அந்த முன்னாடி அந்த ஃபேன்லேருந்து தண்ணியாக இருக்கும் பாருங்கள், கூலிங்காக ஏசி மாதிரி ஜில்லுன்னு தண்ணி வரும். ஆமாம், கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு. நான் இதை வந்து ஏசி ஃபேன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே எடுத்து சார்ஜெலாம் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த ஃபேன் மட்டும் எவ்வளவு இருக்கும்? கம்மி தான். கம்மியா? அந்த ஃபேன் கம்மியா? உங்களுக்கு கம்மி அப்படி சொல்றீங்களா? இல்ல நம்ம ஊர்ல இங்க நம்ம ஒரு 10 பொருள் வாங்கி அந்த 10 பொருள் வேஸ்டா போற காசுக்கும் ஒரே பொருள் பெஸ்டா வாங்குறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஓகே, இப்போ என்னோட ஒரு கூட ஃபுல்லா ஃபேன் வச்சிருப்பேன் நான். ஒரு ஃபேன் இங்க வாங்குறது வந்து 600 ரூபாய் 500 ரூபாய் குறைய கிடையாது. இது வந்து ஒரே ஃபேனு 2000 ரூபாய். அப்ப பரவாயில்ல தானே? நீங்க 4 ஃபேன் வாங்குற இடத்துல ஒரு ஃபேன் குவாலிட்டியா வாங்கிட்டு போயிடலாம்ல. ஸோ அப்படிதான் இது. எங்கேயாச்சும் போனா ஏசி இல்லை அப்படின்னா இதை தூக்கி இப்படி வச்சு முடிச்சு விட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து ஏசி இல்லை, நம்ம நார்மல் அவுட்டோர் ஈவெண்ட்டில் கூட இந்த ஃபேன் வச்சுட்டு கம்முன்னு நின்றுக்கலாமே. பாருங்கள், அது பாட்டுன்னு வேர்க்காது, மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எவ்வளோ ஹேக்கு. ஸோ கார்த்திகா வந்து எப்பவுமே ஃபுல் மேக்கப்பில் இருக்க மாட்டேன். ஸ்டூடியோக்கு திடீர்னு கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா மேக்கப்பே இல்லாமலாம் வருவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த கூலர்ஸை போட்டு அப்படியே ஹாய் ஓ மை காட் நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா, சாரிடா ஓகே உட்காருங்க, ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போய் அட பாவமே மேக்கப் போடாதனால நான் இதை போட்டு வரைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது போட்டால் சுத்தமாக தெரியாது பாருங்க, பாதி ஃபேஸ் மறைஞ்சிடும். ஆமாம், தெரியுதா? இங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் மறைஞ்சிடும். அதுக்கு வந்து இவ்வளோ பெருசாக போட்டுக்கிறேன். நைஸ் நோ. அண்ட் திஸ் பிராண்ட் இஸ் கால் ஆல்டோ. நம்ம ஊர்லேயே இருக்குது, விஆர் மாலில் தான் வாங்கினேன். அரவுண்ட் இதுவுமே ஒரு 1500 அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருக்குது. சச் அ பியூட்டிஃபுல் இது. ஸோ இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நான் எல்லா நாளும் மேக்கப் போட மாட்டேன். ஸோ அந்த டைம் போடுறப்போ இந்த கண்ணாடி என்னுடைய கண்களில் இருக்கும் சீன் போடுவதற்காக. ஐ ஹாவ் மை சேம் இன்னொன்று ஒரு கண்ணாடி பவுச்சு. ஆனால் இதுக்குள்ளே சவுண்டு கேட்கும். வீட்டு சாவி அனைத்தும் இதுக்குள்ளில் தான் இருக்கு பாருங்க. ஆமாம், ஏன்னா அப்போ தான் நான் வந்து ஏர்போர்ட்டில் போகிறப்ப மாட்டிக்க மாட்டேன். ஒரு இடத்துலேருந்து சாவி இருக்குமா, அவன் எல்லாத்தையும் எடுன்னுவான், உசுரை வாங்குவான். அதனால லாக்கர் சாவிலேருந்து பேங்க் லாக்கர் சாவிலேருந்து எல்லா சாவியும் இதில் இருக்கும். எல்லா சாவியும்? ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ சாவி இருக்கே, ஒரு வீட்டில் எத்தனை சாவியா அப்படின்ற மாதிரி. எல்லார் வீட்லேயும் நம்ம தானே இப்போ எஜமானி. இடுப்பில் சொல்கிறதுக்கு பதிலாக கண்ணாடி பாக்ஸில் சொல்லி வச்சுருக்கோம், அவ்வளோதான். பாருங்க, இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் மை ஒன் மோர் ஆப்ஜெக்ட். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் அ போர்ட்டபிள் ஸ்ட்ரைட்னர். ஸ்ட்ரைட்னர்னா எல்லாம் கரண்ட்டில் ப்ளக் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள். நீங்கள் எங்கே வேணாலும் எனி ட்ராவல், நான் ஃப்ளைட்லேயே உட்காந்து ஐ கேன் டூ க்ரூம் மை செல்ஃப். ஏன்னா நம்ம மீட்டிங்கெல்லாம் ஓடுறோம், கடைன்னு டைம் இருக்கிறது கிடையாது. தூங்கவே இல்லை, க்ரூம் பண்ணிக்க எங்கே இருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும். ஸோ அதனால் இந்த மாதிரி போர்ட்டபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆன் பண்ணிட்டோன்னா இட் வில் கெட் ப்ரிப்பேர். ஸோ கரெக்டாக ஜஸ்ட் 10 செகண்டில் இது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு பயங்கரமாக ஆகிடும். அண்ட் யூ கேன் டூ இட் ஸ்ட்ரெயிட் யுவர் ஹேர், tong your hair, multi-purpose. The brand is called GHT. இது தொட்டு பாருங்க, பார்த்து கவனம். இந்த டிகிரி இஸ் 200+. செம்மையாக சுடும். நிறைய பேர் வந்து இந்த போர்ட்டபிள் இதுவே வந்து சைனா பிராண்ட்ஸ், லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இது வந்து செம்ம ப்ரீமியம். அண்ட் இதோட ரேட்டு கேட்டால் தான் நெஞ்சு வலிக்கும். எனக்கே நெஞ்சு வலிச்சிருச்சு. அப்படியா? ஆமாம். எவ்வளோ? 43,000. ஆனால் நான் இது வந்து வாங்கணுன்ட்டு வாங்கல, ஒரு சூழ்நிலைனால வாங்கிட்டேன். என்ன தெரியுமா, நம்ம ஒரு மக்கு இந்த கரன்சியை வந்து கன்வெர்ட் பண்ண தெரியாது. அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டோன்னா உட்காந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணால் பக்கத்தில் இருக்க நம்மளுக்கு கேவலமாக பார்ப்பாளேன்னு நோ ப்ராப்ளம் யார், நீங்கள் பில்லுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா இவளுங்க வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாளுங்க. ஐயோ இந்த டைம் பார்த்து நம்ம மொக்கை இடக்கூட ஓகே பில்லுக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம்
அப்படியே போவைகளோ 45,000 யாரை கேட்டு நீ இது பில்ல போட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட ஒரு பேடல் கோம். ஏன்னா இவன் தான் வந்து நிறைய டைம் நம்ம உயிரை காப்பாற்றுவான். நம்ம வந்து ஒழுங்காகவே தலை வாடுறது கிடையாது. ஸோ இப்படி பண்ணிட்டு எஸ் ப்ளீஸ் அப்படின்னு கிளைண்ட் முன்னாடி போய் உட்காந்துக்கிறது. அதனால ஒரு பேடல் கோம் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் மை ஜுவல்லரி பவுச். லைக் என்னோட வாட்சு, கம்மல் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பவுச் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஆனால் ராசிக்காக வச்சிருப்பேன் நான். ஆமாம், இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து யூஎஸ்க்கு போனப்போ எனக்கு வந்து அவள் வாங்கி கொடுத்துட்டு போனா. அதனால் அவன் ஞாபகார்த்தமாக. எனக்கு ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. லைக் செலக்டிவாக ஒருத்தர் 2 பேர் தான் எனக்கு. ஒருத்தி இப்போ யூஎஸ் போயிட்டா, இன்னொருத்தவங்க என் கூடயே தான் இருக்கிறாங்க. அண்ட் இது ஒரு வாட்ச், இது ஒரு வாட்ச் எப்பயுமே ப்ரொஃபஷ்னலுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் திஸ் இஸ் ஒன் மைக்கேல் கார்ஸோடது. இது வந்து ஸ்வராஸ்கி. இது 2மே நான் சம்பாரிச்சு வாங்கின வாட்ச். ஹவு மச் காஸ்ட்? ஸ்வராஸ்கி வந்துட்டு அரவுண்ட் 33,000. இது நான் வாங்குறப்பயே 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வாட்ச். நம்புவீங்களா? எவ்ரிடே யூஸ் நான் போடுவேன் ஹானஸ்ட்டாக. ஆனால் நான் தொடச்சி அழகாக வச்சுப்பேன். சச் பிரில்லியன்ட் பிராண்ட். இது வரைக்கும் ஒரு நாள் கூட ரிப்பேர் ஆனது கிடையாது. பேட்டரி போனதில்லை, எதுவுமே இல்லை. எவ்ரிடே ஐம் யூஸிங் திஸ் ஸ்வராஸ்கி. இது வந்து மைக்கேல் கார்ஸ். திஸ் இஸ் ஹவு மச்? இதுவுமே அரௌண்ட் அதே 35,000. இந்த 2 வாட்ச் மட்டும் எப்பயுமே ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்காக வச்சுக்கிற வாட்ச். இது பேக்லேயே தான் இருக்கும், எப்பயுமே பேக்கில் இருக்கும். ஏன்னா அதை தவிர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்சசரிஸ், இந்த செயின் இதெல்லாம் வந்து சும்மா அப்பப்போ நம்ம இங்கே ஏதாவது இந்த ஃபேஷன் கடைக்கெல்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி வாங்குறது. பிளாட்டினமா டைமண்டா பார்த்தோம். இது வந்து பிளாட்டினம் செயின். இது ஒன்று. இது நார்மல் செயின் தான். இது திஸ் இஸ் அ சேனல் பிராண்டோட ஒரு ஸ்டட். இந்த ஸ்டட் வந்து எங்கே வாங்கினா இஸ்தான்புல்ல வாங்கினேன். ஆமாம், இஸ்தான்புல்ல நான் வந்து லாஸ்ட் இயர் சோலோவாக நான் போனேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே. நான் என் ஸ்கூலுக்கு கூட நான் தனியாக போனதில்லை. எங்கள் அப்பா தான் விடுவார். அப்போ தான். ஸோ அப்பா இருந்து கரெக்டாக அப்போ தான் கொஞ்சம் ஒரு 6 months ஐ வாஸ் இன் ஸோ டிப்ரெஸ்ட். ஸோ மை ஹஸ்பண்ட் சேட் யூ கோ ஃபார் ஒரு ட்ரிப் போ, நீ தனியாக போ, நீ இன்னும் லைஃப் நிறையா, நீ எவ்வளோ விஷயத்த நீ உன்கிட்ட இருக்குன்றது உனக்கு தெரியல, நீ போ சொல்லி. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் போனேன். என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதையும் போனேன். அப்போ நானாக ஷாப்பிங் போனப்போ ஒரு கடையில் பார்த்து இந்த ஸ்டட் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டிஷியஸாக. இது வந்து ஒரு சில்வர் ஸ்டட். இது சில்வர் கோட்டட். பின்னாடியே அதில் நம்பர் எழுதியிருக்கும், அந்த சில்வர் இது வந்து ஒன்லி ஸ்பெசிஃபிக்கான கவுண்ட்ஸில் தான் இது வந்து மேக் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த மேக்கிங் இது. அண்ட் இந்த ஒரு மோதிரமும் எனக்கு ரொம்ப ப்ரிசிஷியஸான ஒரு மோதிரம். இது வந்து என் வீட்டுக்கார் சொன்னார், மாவளே நீ இன்டர்வியூ போகிறேன்ட்டு ரொம்ப ஒழுங்காக எல்லாத்தையும் வச்சுட்டு போகாத, உன்னை பற்றி நானே வந்து போட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரி என்னோட செயின் எல்லாம் இப்படி தான் சிக்காக இருக்கும். இந்த சிக்கை எடுத்து கொடுக்கறதுக்காகவே ஒரு டீம் எங்குள்ளே இருப்பாங்க ஒரு வாட்டியும். அதனாலேயே வந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க, நீ ரொம்ப நல்லவ மாதிரி உன் பேக் எடுத்து அப்படி சி தட்டுலாம் காமிக்காத, உன் சிக்கை காமின்னாங்க. அதுவும் என்னமோ தெரியல, இப்படி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ பிளாக். நீங்கள் கேட்டிங்களா பிளாக் எவ்வளோ பிடிக்கும்னு. ஒரு ரிங்கு கூட எனக்கு அந்த பிளாக்ல இருக்க அந்த மொசனைட் ஸ்டோன் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஐ காட் திஸ் ஃப்ரம் இன் ஸ்ரீலங்காவில். அண்ட் ஃபைனலி இது ஒரு பவுச். இந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த நெசசிட்டி ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸ் கேஸு, இப்போ லென்ஸை கழட்டி வைக்கிறதுக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டு நம்ம லிப்ஸ் பயங்கர டேனாக இருக்கும். என் லிப்ஸ்லாம் பயங்கர டேனாக இருக்கும். ஸோ அதை வந்து லிப் ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக இது வந்து லிப்ஸ்டிக் மாதிரி தானே தெரியுது, ஆனால் இது ஒரு லிப் ஸ்க்ரப். இது லிப்ஸுக்கு ஸ்க்ரப்பா? ஆமாம். ஓகே, அதுக்கு வந்து இப்படி இது டூத் ப்ரஷ் கிடையாது, அது ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் கேர்ப்பா, இதெல்லாம் கேர். ஓகேவா? அப்புறமா பாருங்க குட்டி பர்ஃப்யூம் நான் சொன்னேன்ல, அது மாதிரி எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ இவ போகிற சீன் தாங்க முடியலையே அப்படின்றவங்களுக்குலாம் ஜெண்டு பாம், அமிர்தாஞ்சு ஸ்ட்ராங். அண்ட் தென் அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சர்க்கிள்காக இப்போ ரீசெண்டாக வாங்கின ஒரு டாக்டர் டெனிஸ் கிராஸ்ன்னு சொல்லிட்டு டார்க் சர்க்கிள்காக இந்த ஒரு சிரம். இது போட்டோன்னே அப்படியே கண்ணு ஜில்லுன்னு இருக்கும், தூங்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால இது. அண்ட் அகைன் ஒரு விட்டமின் சி சீரம் ஃபார் ஸ்கின்னுக்கு. அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் இது குட்டி குட்டி இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே கடையில், ப்ரைமரு, மாய்ஸ்சரைசரு, இதெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் நான். எஸ். சவுலா ஹேண்ட்பேக்கா? ஆமாம், ஒரு டூத் ப்ரஷ் வச்சுருக்கேன். அதில் எப்படி பல்ல வளர்ப்பீங்க? இதுலேயே வந்து பேஸ்ட் இருக்குது. நான் சொன்னேன்ல என்னோட யூஎஸ் ஃப்ரெண்ட், அவள் இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ. இதை நீங்கள் இப்படி அமுக்கிட்டோன்னா அந்த பேஸ்ட் இங்கேருந்து இங்கே மேலே வந்துடும். நீங்கள் இதை ப்ரஷ் பண்ணிவிட்டு இது அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீத்தில் இருக்க அந்த டூத் ஸ்டிக் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1. நான் இப்போ தான் கோல்கேட் சால்ட்டே யூஸ் பண்ணுறேன். இன்னும் வந்து இம்பார்ட்டண்டான திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் சார்ஜரு, என்னோட கிளிப்பு, தலைக்கு குத்த,
இப்போ கூட குத்திக்கலாம். இது வந்து நம்மளுமே எவ்வளோ நேரம் தான் டாச்சி பொம்பளை வேஷம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிப்பை போட்டு தலையை இது படிக்கிறதுக்கு. அண்ட் ஒரு ஸ்பூன் எப்பயுமே இருக்கும். ஏன்னா இந்த நெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்டைலாக இருக்கிறோமா. இப்போ இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? இது மஞ்சளாக இருக்கும், இது பிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சாம்பார் சாப்பிட்டு குழம்பு சாப்பிட்டு எல்லாம் மஞ்சளும் இதில் வந்திருக்கும். சீரியஸாவா? ஆமாம், see this. இல்லை அந்த சாம்பார் சாப்பிட்டு அதான் ரீசனா? ஸ்டெயின் ஆகிடும் கலர். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நான் என்னென்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுப்பேன், சில்வர் ஸ்பூன். யாரும் இல்லாதப்போ எத்தி இப்படி சாப்பிட்டுக்கிறது. இல்லைன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல, ஓ இவங்க வந்து கையில் சாப்பிட மாட்டாங்களாமா, ஸ்பூனில் தான். ரீசன் பிஹைண்ட் திஸ் இது காசு செலவு பண்ணி வச்சனால இது ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு இதை யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கவர். என்னது? என் பொண்ணோட பேண்டீஸ். she always sometimes வெட் பண்ணிடுவாங்க ரொம்ப ஜாலியாக விளையாடுறப்போ. அதனால அவளுக்காக இது வந்து எப்பயுமே ஒரு பேண்ட்டி வந்து எமர்ஜென்சிக்கு இருக்கும். அவ்வளோதான். அவளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு நட்ஸ் பாக்கெட் ஏதாவது ஒன்று இருக்கும். தட்ஸ் இட். அவ்வளோதான் என் பேக்கில். அண்ட் ஆதார் கார்டு இருக்குது. அதை காட்டுங்களேன். அதில் நான் நல்லா தான் இருப்பேன். அண்ட் திஸ் இஸ் மை மாம். எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்னா, எங்கள் அம்மாக்கே ஒரு நினைப்பு, எங்கள் அம்மா கருப்பாக இருக்கனால எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. நான் சின்ன வயசில் நம்ம சொல்லுவோம்ல, ஏதோ போங்க எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு எங்கள் அப்பா தான் பிடிக்கும். ஆனால் அம்மாவுக்கு தெரியாது நம்மலாம் டர்ட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு. பட் எனக்கு எங்கள் அப்பா விட எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தெரியாது இந்த ஃபோட்டோ என் பேக்கில் இருக்கும். ரொம்ப நாளாக இப்படி அங்கங்கே தூக்கி போட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருப்பேன். ஸோ மைட் பி இந்த இன்டர்வியூ மூலிமா எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் எவ்வளோ பாசக்கார பிள்ளைன்னு. அவங்க நினைக்கிறது வந்துட்டு நோ இது திமிர் பிடிச்சிது. ஸோ ஹேண்ட்பேக் வந்து ஒரு சில லட்சங்கள், இது எல்லா ப்ராடக்ட்ஸும் சேர்த்து உங்கள் ஹேண்ட்பேக் காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க. லேக்ஸில் போடலாம். பட் இந்த லேக்ஸ் எல்லாமே என்னுடைய ஒரு துளி வேர்வைக்கும் தமிழ்நாடு மக்கள் கொடுத்தது. இப்படி இங்கே உட்காந்து பார்க்குறப்போ எல்லாருக்குமே தெரியாது நான் எவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்னு. நீங்கள் இப்போது என்னை அனுப்பிச்சிங்கனாலும் அடுத்த 2 நாளைக்கு நான் தூங்காமல் கூட நான் வேலை பார்ப்பேன். நீங்கள் என்னை எவ்வளோ நேரம் நிற்க சொல்லி இந்த ஒர்க்கை பண்ணுன்னு சொன்னாலும் நின்று வேலை பார்ப்பேன் நான். அந்த நீங்கள் கொடுக்க போகிற காசுக்கும் மீறி என் ஒர்க்குக்காக நான் செய்வேன். தட்ஸ் ஹவ் ஐ எம் earn it. ஐ லவ்ட் இட். ஐ என்ஜாய் இட். இதெல்லாம் நான் சம்பாரிச்சு வச்சு ஒரு நாள் கோவிட் வந்து போட்டுட்டு போகிறதுக்கா? அதுக்காக சம்பாதிக்கிறேன் நான். அதான் அனுபவிக்கிறேன். எப்போ அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியவே தெரியல. அதனால் இருக்கிற வரைக்கும் அது எத்தனை நாளோ எத்தனை நொடியோ ஐ ஹாவ் டு என்ஜாய் அண்ட் ஐ ஹாவ் டு கோ. ஸோ பேகுமே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதில் வந்து எனக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். ஆமாம், படன்னு இப்போல்லாமா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு 10 லட்சம் கிட்ட வருது உங்கள் ஹேண்ட்பேக். நீங்கள் தானே சொன்னீங்க எவ்வளோ இது போட்டுக்கலாம். பட் அதுக்காக அவ்வளோ போட வேணாம். ஆனால் நான் உண்மையாகவே இருக்கிறது இட்ஸ் அரவுண்ட் உங்களுக்கு வந்துடும் 4 lakhs to 5 lakhs. அந்த டைமண்ட்ஸு, திங்ஸு, செயின்ஸு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஐட்டத்தையும் ஆட் பண்ணால் மைட் பி வரலாம். என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப். Darling Retail Kitchen Appliances up to 60% offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts.